உலகம் சிதறடிக்கப்படுது. அதன் நிமித்தம் பார்த்தீங்கன்னா, நெறைய ஜாதிகள் உருவாகுது. நெறைய மொழி உருவாகுது. இதன் நிமித்தம் பார்த்தீங்கன்னா, நெறைய பழக்கவழக்கம் உருவாகுது. நெறைய இறைவனை அவங்களே புதுசு புதுசா கொண்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த காலத்துல தான் ஆண்டவர் வந்து ஆபிரகாம்ட்ட பேசி, நான் உன்ட்ட பேசி, நான் உன்னோடே உடன்படிக்கை பண்ணி, உன் மூலமா நான் ஒரு 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 விஷயத்த நான் உருவாக்கப் போறேன். ஒரு உடன்படிக்கை உருவாக்கப் போறேன். உன்னுடைய வம்சத்துல, உன்னுடைய வம்சம்னா எல்லாத்தையும் சொல்ல வரல. உன்னுடைய ஒரு வித்து மூலமா தான் நான் வந்து நான் ஆசீர்வதிக்கப் போறேன்னு சொல்லி, கடவுள் வந்து ஆபிரகாமின் பையன ஈசாக்க தேர்ந்தெடுக்கிறாரு. பைபிள்ல பார்த்தீங்கன்னா, ஈசாக்கை குறிச்சு இப்ப புதுசா அந்த நம்பிக்கை கிடையாது. அ ஆபிரகாம் காலத்திலிருந்து நம்பிக்கை உண்டு. ஈசாக்கு தான் அவருடைய மகன் சொல்லி. அப்புறம் மோசேயும் பைபிள்ல அத அப்படியே எழுதி வச்சிருக்காரு. நம்ம ஈசாக்கின் வம்சத்துல வந்தவர்கள். ஈசாக்கு மகன் யாக்கோபு. யாக்கோபு என்பது இஸ்ரவேல் என்று அர்த்தம். இஸ்ரவேல் வம்சத்துல வந்தாங்க. இவங்க இந்த வம்சம் தான் பிராமிஸ்டு பீப்பிள் அப்படிங்கிற விஷயம் வந்து